தெரியுதுன்னு அப்போ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம கூட இருக்கிற பையன் இப்படி போயிட்டு இவ்வளோ அசிங்கமா பண்ணியிருக்கான், பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இவ்வளோ பேசியிருக்கானே. அப்போ அந்த பொண்ணுங்க வந்து ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சிருக்கோங்களா, அக்கா இருப்பாங்க நம்ம நினச்சோமே அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் நீ பண்ணியனா உனக்கு வந்து 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, வந்து பண்ணு அப்படின்னு. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா தான் இருந்தேன். ரொம்ப பிளைண்டாக இருந்துட்டேன். நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, இந்த பையனை நம்பி ரொம்ப பிளைண்டாக இருந்துட்டேன். இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். பிகாஸ் நம்ம வந்து பொண்ணுங்க என்னதான் தப்பு பண்ணாமல் ஒரு விஷயத்த சொன்னாலும் அந்த பொண்ணு தான் தப்புன்னு சொல்லி பிளேம் பண்ணுறது தான் இந்த சொசைட்டி. அது ஏனே தெரியல. இதுவே ஒரு பையன் அதை பண்ணானா இது அவ்வளோ பெரிய நியூஸ் ஆகாது. இதுவே இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னா என்ன பேர் கொடுத்துருப்பீங்க? கரெக்டா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டாகணும். நான் நல்லவன்றதுக்காக நான் வீடியோ போட்டு நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் போய் நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ண முடியாதுன்றது ஐ நோ. பட் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, தயவு செஞ்சு எல்லா கேர்ள்ஸும் அவேர்னஸா இருங்க. எப்பயுமே வந்து சொல்றேன், ஒருத்தர் மேல நான் வேணும்னே பிளேம் பண்ணி பழி போடணும். நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவன் வந்து போட்டிருக்கான் அந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் அப்படி யூஸ் பண்றதா இருக்கட்டுமே, சரி யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டான்ஸ் ஆடி கஷ்டப்பட்டு நைட்ல ரீல்ஸ் போட்டு எல்லாரும் அவ்வளோ இதுனா டான்ஸ் தானே ஆடுறா, தெருவா ஆடுறேன்னு. பட் ஒரு நாள் வந்து டிராவல் பண்ணி பாருங்க, எவ்வளோ கஷ்டம்ன்றது புரியும். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எதுக்குங்க நான் ஆடி நான் வீடியோ போட்டு நான் நடிச்சு எதுக்குங்க அதை நான் பண்ணிக்கணும்? டான்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது சீரியல் ட்ரை பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தது. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற பொண்ணா இருந்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துருக்கலாமே. நான் ஏன் இப்போ கஷ்டப்படணும்? ஒரு நாளும் நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு புரியல. சரி, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். பையன் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், திருச்சி பக்கத்துல இருக்கு பெரம்பலூர். அங்கதான் இந்த பையனோட ஊரு, நேட்டிவ் இதுதான். இந்த காலேஜ்ல வந்து விஸ்காம் படிக்கிறதுக்காக சென்னை வரான். இவன் எனக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நான் டான்ஸ் ஃபீல்டுல இருந்தேன். நான் வந்து இந்த மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்குலாம் ஃபிளாஷ் மாப் பண்ணியிருப்பேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பழைய ஃபாலோவர்ஸ்க்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும், பழைய பேருக்கு என்னை பத்தி இப்போ புதுசா இருக்கவங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்காது. நான் ஈவெண்ட்ஸுக்கு மூவ் பண்ணேன். ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க எனக்கு வந்து இவனோட காலேஜ்ல இவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் எனக்கு எப்படி சொல்றேன், டான்சஸ் மூலமா பழக்கமாகி அப்ப நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம்னு ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆனோம். எல்லாருமே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் டீம் ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தான் வந்து மௌனி சார் வந்து என்டர் ஆகுறாரு. அப்பதான் வந்து மௌனி வரா. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க கூட நான் வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு 50K வச்சிருந்தேன் ஃபாலோவர்ஸ். அப்போ வச்சிருந்தேன். 2021 டிசம்பர்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் அந்த அளவுக்கு பெருசு இல்லைனாலும் வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்பதான் எனக்கு பழக்கம். ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு கண்ணா வாடான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் அது நல்லா ரீச் ஆச்சு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம்.